வணக்கம். அன்பார்ந்த இணையதள நேயர்களை, மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று டிசம்பர் 16, 2008க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். நிதித்துறைக்கு பொறுப்பு வகிக்கும் பிரதமர் திரு மன்மோகன் சிங் அவர்கள் இன்று சபைக்கு வராததால் அதற்கு பதில் ப. சிதம்பரம் அவர்கள் பெட்ரோல் டீசல் விலை மேலும் குறைக்கப்படும் என பாராளுமன்றத்தில் தெரிவித்ததாக பாராளுமன்றத்தில் வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. தீவிரவாதத்தை இந்தியாவில் கடுமையாக ஒடுக்குவதற்காக இன்று பாராளுமன்றத்தில் நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிஸ் NIA என்ற ஒரு புதிய அமைப்பை உருவாக்க இருப்பதாகவும் அதற்கான ஆணையை பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்ய இருப்பதாக மத்திய அரசிலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. தமிழகத்தில் நிலவும் மின்சார வெட்டு குறித்து மாநிலங்களவையில் செவ்வாய்க்கிழமை பேசப்பட்டது. இப்பிரச்சனை குறித்து அதிமுக உறுப்பினர் மலைச்சாமி பேச முற்பட்ட போது திமுக உறுப்பினர்கள் அதனை கடுமையாக ஆட்சேபித்தனர். இவர்களுக்கு காங்கிரஸ் உறுப்பினர்கள் சிலர் ஆதரவாக குரல் எழுப்பியதாக டெல்லியில் இருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. லோக்சபா உறுப்பினர் பதவியை மூத்த பாரதிய ஜனதா கட்சி தலைவரும் டெல்லி முதல் வேட்பாளருமான அறிவிக்கப்பட்டுள்ள V.K. மல்கோத்ரா அவர்கள் ராஜினாமா செய்துள்ளார். இந்த தேர்தலில் கிரேட்டர் கைலாஷ் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற மல்கோத்ரா அவர்கள் இதையடுத்து சட்டசபை உறுப்பினர் பதவியை வைத்துக் கொள்ள தீர்மானித்ததாக டெல்லியில் இருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. புதுச்சேரி வெள்ள நிவாரணம் மற்றும் பொருளாதார கட்டமைப்பு மேம்பாட்டு பணிகளுக்கு மேற்கொள்ள 1744 கோடி வழங்க வேண்டும் என பிரதமர் மன்மோகன் சிங்கிடம் புதுச்சேரி முதல்வர் திரு வைத்திலிங்கம் அவர்கள் நேரில் வலியுறுத்தியதாக டெல்லியில் இருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. சென்னை, எழும்பூர், தாம்பரம், திருச்சி, மதுரை, கோவை ரயில் நிலையங்களில் இன்று காலை குண்டுகள் வெடிக்கும் என்று கியூ பிரிவு போலீசுக்கு ஐஜிக்கு SMS வந்ததை அடுத்து தமிழகம் முழுவதும் ரயில் நிலையங்களுக்கு தீவிர சோதனைகள் நடந்து வருவதாக சென்னை மற்றும் மற்ற பகுதிகளிலிருந்து செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. மதுரை திருமங்கலம் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் திமுக சார்பில் லதா அதியமான் போட்டியிடுவார் என அக்கட்சியின் தலைவரும் முதல்வருமான திரு கருணாநிதி அவர்கள் இன்று அண்ணா அறிவாலயத்தில் செய்தி வெளியிட்டதாக அண்ணா அறிவாலயத்திலிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் திரு இல கணேசன் அவர்கள் இன்று சென்னையில் நிருபர்களிடம் பேசிய போது திருமங்கலம் தொகுதியில் தாங்கள் போட்டியிடப் போவதில்லை என்றும் அப்படிப்பட்ட ஒரு தொகுதியை தேர்தல் ஆணையத்திலிருந்து எடுத்துவிடப்பட்ட போது அதில் போட்டியிடுவது தவறு என்றும் வருகின்ற நாடாளுமன்ற தொகுதியில் 39 தொகுதிகளிலும் தனித்து நிற்க நாங்கள் உறுதுணையாக செயல்படுவதாக இருக்கிறோம் என்று அவர் கூறியதாக சென்னையில் வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. திருமங்கலம் இடைத்தேர்தலுடன் மங்களூர் தொகுதிக்கும் இடைத்தேர்தல் நடத்த வேண்டும் என்று சென்னை ஐகோர்ட்டில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. கடலூர் மாவட்ட திட்டக்குடியை அடுத்த யுவனூர் பஞ்சாயத்து தலைவர் ராமலிங்கம் என்பவர் இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளதாக சென்னை ஐகோர்ட்டிலிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாகர்கோவிலில் டெங்கு காய்ச்சல் வேகமாக பரவி வருவதாகவும் தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. நாகர்கோவிலை சேர்ந்த சுபிதா என்ற 4 வயது சிறுமி காய்ச்சல் காரணமாக மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டார். ரத்த பரிசோதனையின் போது அந்த குழந்தைக்கு டெங்கு காய்ச்சல் தாக்கப்பட்டது என்று தெரிய வந்தது. குழந்தைக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஊதிய உயர்வு, போனஸ் போன்றவை குறித்து நடராஜமூர்த்தி பரிந்துரைகளை எதிர்த்து நாடு முழுவதும் தபால் ஊழியர்கள் நாளை காலை வரையற்ற ஸ்ட்ரைக் மேற்கொள்வதாக அறிவித்திருக்கிறார்கள். இதற்கிடையில் தபால் நிலையங்கள் 1000 கோடி ரூபாய்க்கு மேல் நஷ்டத்தில் இயங்கி வருவதாக டெல்லியில் இருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆந்திராவில் பிரபல தெலுங்கு நடிகை படுகொலை செய்யப்பட்டதாகவும் அவருடைய காதலன் தற்கொலை செய்யப்பட்டதாகவும் ஹைதராபாத்தில் உள்ள பஞ்சாராஸ் பகுதியில் நந்தி நகரில் அடுக்குமாடி குறிப்பில் வசிக்கும் தெலுங்கு நடிகை பார்கவி கொலை செய்யப்பட்டதாக ஹைதராபாத்திலிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. சமூக அறிவியலுக்கான சீன அகாதமி என்கிற அமைப்பு சமூக ஸ்திரத்தன்மை குறித்து தனது ஆண்டறிக்கையில் உலக அளவிலான நிதி நெருக்கடியின் காரணமாக சீனாவில் தற்போது 40 லட்சம் இடம்பெயர் தொழிலாளர்கள் ஏற்கனவே வேலையிழந்து விட்டதாக தெரிவித்திருக்கிறது. சீனாவில் தற்போதைய நிதி நெருக்கடிகள் மேலும் மோசமடையும் என்றும் அரசாங்க ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளதாக சீனாவிலிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. வானிலை அறிக்கை. இன்று
டிசம்பர் 16, 2008 11 மணி நேரம் எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தை நோக்கி மேகங்கள், மழை மேகங்கள் வந்து கொண்டிருப்பது தெரிகிறது. கடலோர பகுதிகளில் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதும் வங்கக்கடலில் அதிக அளவில் மேகங்கள் சூழ்ந்து கொண்டு வருவதை பார்க்கலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே. பாலாஜி. நன்றி.